ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை பாடுபடுத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதுக்குன்னா எகிப்தின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வரணும், நம்பர் 1. ரெண்டாவது, இவங்க வழியில எமோரியரை சந்திக்க போறாங்க பாருங்க. ரிட்டர்ன் வரும்போது, கானானுக்கு வரும்போது எமோரியரை சந்திக்க போறாங்க. இந்த எமோரியருக்கும் ஆண்டவர் தண்டனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா தண்டனையை ஏன் தாமதப்படுத்தினார்னு கேட்டா, அவருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லையா. அதாவது இன்னொரு விதமாய் சொன்னால், தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பும்படி கொடுத்த நேரம் இன்னும் முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் டைம் வச்சிருக்கேன், 400 இயர்ஸ் அவங்க மனம் திரும்பருக்கு. அவங்களுக்கும் 4 தலைமுறைக்கு இடம் கொடுக்குறேன். அவங்க எப்படியாவது மனம் திரும்பணும், தங்க பொல்லாதைகளை வழிகளை விட்டு திரும்பணும், நான் டைம் கொடுக்குறேன். அந்த டைம் நிறைவேறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க, பாதுகாக்க, பராமரிக்க நான் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உங்க மேல நியாய தீர்ப்பு இல்லை. உங்களை அந்த இடத்துல பதுக்கி வச்சு வர வழியில உங்கள் வாயிலாகவே